காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நெல்லை மாவட்டம் விகே புதூர் ஊத்துமலை பகுதி பொதுமக்களிடம் 10 பவுன் நகைகளை முத்தூட் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்தால் கூடுதலாக வட்டி தருவதாகவும் 10,000 போனஸ் வழங்குவதாகவும் கூறி நகைகளை பெற்று முத்தூட் பினான்ஸ், முத்தூட் பின்கார்ப் நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊத்துமலை போலீசார் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் வர்ஷா, கலைச்செல்வி, முத்தமிழ்ச்செல்வி, அந்தோணியம்மாள், வெள்ளைதுரை, காளீஸ்வரி, மேலாளர்கள் இளவரசன், இமானுவேல், முத்தூட் நிறுவன ஆடிட்டர் கண்ணன் ஆகியோர் மீது கடந்த பிப்ரவரி மாதத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு முத்தமிழ்ச்செல்வி, அந்தோணியம்மாள், வெள்ளைதுரை, காளீஸ்வரி ஆகிய 4 பேரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். அப்போது தென்மண்டல ஐஜி சார்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முத்தூட் நிதி நிறுவனம் மற்றும் ஏஜென்ட்டுகள் மாதந்தோறும் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 7 வழக்குகளில் மொத்தம் 3,64 லட்சம் மதிப்புள்ள 9 கிலோ தங்க நகைகள் மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வாதாடிய அரசு வழக்கறிஞர் முத்தூட் நிதி நிறுவனத்திற்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்யும்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார். எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். வாதத்தை கேட்ட நீதிபதி முன்ஜாமீன் கேட்டவர்களின் மனுவை தள்ளுபடி செய்தார். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.